ஒரு ஸ்பீச் தான் இருக்க போகுது. இல்லை ஸ்பீக்கர் ஃபுல்லாக ஸ்பீச் தான் இருக்க போகுது. ஆமாம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அஜெண்டா எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அதுக்கப்புறமா EOS ஏற்காடு வந்தீங்களே, அங்கே எப்படி பேப்பர் பென் கொடுத்துட்டு எழுத சொன்னாரோ அதே ஆக்டிவிட்டி தான் இங்கேயும். ஒரு 1/4 மணி நேரம். ஈவினிங் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஆஃப்டருக்கு ஒரு செக்ஷன் பேலன்ஸ் இருக்கும். அதை முடிச்சுட்டு டெஸ்டிமோனியல் வீடியோஸ் வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க மேபி பேசினாலும் பேசலாம். ஃபைனலாக Q&A, அதுக்கப்புறமா அந்த செக். இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம கவர் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிற அட்டெம்ப்ட் கிடைக்கும். நம்ம வந்து கட் ஷாட் போட்டு நம்ம கேண்டிடேட் டைப்பில் ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு ஃபுல் ஈவெண்ட்டு கான்செப்ட் புரியாது. ஸோ என்ன பண்ணலாம்னா லஞ்ச் வரைக்கும் மெயின் போட்டுடலாம். ஏன்னா லஞ்ச் வரைக்கும் தான் உங்களுக்கு மெயின் கான்செப்டே போகுது. லஞ்சுக்கு அப்புறம் ஃபுல் கவர் ஆகாதா? பேசுறது பிச் பண்ணுறதுலாம் கவர் ஆகாதா? கவர் ஆகும். எப்படின்னா கட் ஷாட்டாக இருக்கும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது. இது லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் மாற்ற தேவையில்லை. ரொம்ப இதுதான் முக்கியம். ஃபைனல் அதுவும் சிங்க்கு சென்டர் மட்டும் வேறு. கேன் சி 1000+. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லைடு, ஓப்பனிங் ஸ்டோரி. இங்கே வந்து நம்ம ஸ்லைடு இருக்கு இல்லையா, உங்களோட ஸ்க்ரீனை கொண்டு வாங்க, உங்களோட லேப்டாப் கொண்டு வாங்க. இது மட்டும்தான். ஆமாம், இன்னொன்று இருக்குது, ரொம்ப முக்கியம். புக் லான்ச் இது. ஸ்டாண்டப் எக்ஸசைஸ் வரும்போது ஸ்டாண்டப்னு இருக்கும். இதெல்லாமே நம்ம பேசுவோம். அதுக்கப்புறமா ஸ்லைட் 2 of 2. அதுக்கப்புறமா செக்ஷன் 1 அடுத்து வாங்க, யுவர் ப்ரொஃபைல். ஓகேவா ப்ரோ? தெரியுதா? அதுக்கப்புறமா இருக்கிறது தெரியுதா? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையா? இங்கே ஒன்று இருக்கு, அது தெரியலையா? இருக்கு, நான் போகிறேன். அவர் கண்ணு தெரியல போல இருக்கு. அது உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் சொல்லணும் எம்ம இருக்கு தெரியலன்னு சொல்லி. என்ன இப்படின்னா எம்ம இருக்கு, லைட்டாக இருக்கு. இருக்குதானா? இல்லை ப்ரோ, கலர் பிரச்சனை, தூக்கி போடுங்க, வேறு மார்க்கெட் யூஸ் பண்ணுங்க. அவன் நேமோ ஒரு மெயில் ஐடி சொன்னாங்கன்னா நம்ம ஷீட்டை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம செக்இன் பண்ணிடலாம். செக்இன் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆகிடுச்சுன்னா உடனே பக்கத்தில் இன்னொரு பர்சன் இவர் இருப்பார், பக்கத்தில் இருந்தாருன்னா கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு 2 பர்சன் அரேஞ்ச் பண்ணுறேன் நான். ஓகே, நம்மளோட எக்ஸல் ஷீட் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு காலம் இருக்கும் அட்டன் பண்ணாங்களா இல்லையான்னு. அதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அட்டன் பண்ணவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபாலோ அப் சீக்வன்ஸ் அதுக்கப்புறமா நடக்கும். அதுக்காக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? கேட்குதா ப்ரோ? சூப்பர். சவுண்டாக பேசுங்க. சவுண்டாக இதுக்கு மேலே சவுண்டாக கேட்குதா ப்ரோ? சூப்பர், நைஸ். ஹார்ட் பிரிண்டபிள்ஸ் விச் மீன்ஸ் 8x8 ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஒருத்தர் வர போகுது. ஓகே, ஃப்ளிப் சார்ட் வேணும் எனக்கு. அது ஒயிட் போர்டு வச்சு வரும்னாரு, முடிவு பண்ணிட்டாப்பே இதான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. நம்ம இதில் பேப்பரில் எழுதணும். பேப்பரில் கிளிப் போட்டுக்கலாம். நிறைய திக்காக இருக்கும். இது வந்து பாருங்க. சரி ப்ரோ, ஓகே, அவ்வளோதான். பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு ஈவெண்ட்டில் மீட் பண்ணுவோம். ஈவெண்ட்டுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதுவும் உங்களுக்கு இதில் வரும். டேக் கேர்.